ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் ஆன்மீகம் நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா 2025 இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சி ஆகிற சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா உச்ச நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்குது. அப்ப நம்ம சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அது இல்லாம குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த மாதத்துல உருவாகுது. சரி, இந்த அமைப்பு என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது அப்படின்னா, சுக்கிரன் எடுத்துக்கிட்டாலே பணப்புழக்கம், கணவன் மனைவி ஒற்றுமை, அது மட்டும் இல்லாம குடும்பத்தின் மகிழ்ச்சி, ஆடை ஆபரணங்கள், கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், உணவு பிரியர்கள், இனிப்பான உணவுகள், அது மட்டும் இல்லாம திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையுமே பணத்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவரும் நம்ம சுக்கிர பகவான் தான். இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா வருடத்துல ஒரு முறை உச்ச நிலையை அடைவார். உச்ச நிலையை அடைபவர் இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கு. அவர் மீன ராசியில உச்சநிலை அடைகிறது மட்டும் இல்லாம அந்த மீனராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானோட பரிவர்த்தனை யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு. வாங்க இப்போ உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான யோக அமைப்புகள் இருக்கு, அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத விரிவா நம்ம பார்த்திடலாம். மகர ராசி காலச்சக்கரத்தின் 10வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு சனியோட முழு ஆதிக்கத்தை பெற்றிருக்கக்கூடியவங்க நீங்க. அப்ப தொழில், காலச்சக்கரத்தின் 10ஆம் இடம் தொழில். எப்படி பார்த்தாலும் சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் அப்படிங்கிறது எப்போதுமே நமக்கு இருந்துகிட்டு இருக்கோம். சொந்த தொழில் வருமானத்துல வாழணும், சொந்தமா ஒரு தொழில் செய்யணும், ஒரு டைட்டில் வேணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது நமக்கு இயல்பாகவே உண்டு. ஆனா எது எப்படி இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சுக்கிர பயிற்சி என்ன விதமான பலனை கொடுக்க இருக்குது அப்படிங்கிறதான் மகர ராசிக்கு முழுமையா பார்க்க போறோம். இப்ப சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5-10 கூடையவரா இருக்கிறாரு. உங்க ராசிக்கு 5-10 கூடையவரா இருக்கிறாரு. அவர் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா 3ஆம் இடத்துல போய் ராகுவோட சேர்ந்து இணைகிறார். இணைவு பெற்று உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு, உச்சம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனா இதே சூழ்நிலையில 5ஆம் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா இப்ப குரு பகவானும் அங்க இருக்கிறாரு. அப்ப குருவோட பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு இருக்குது. உங்க ராசிக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு பாருங்க. உங்களோட ராசிக்கு குரு பார்வை. குரு என்ன பண்றாரு? 9ஆம் பார்வையா உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இதே காலகட்டத்துல குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. அப்ப எவ்வளவு சிறப்பான விஷயம் உங்களை சுத்தி வருது பாருங்க. இன்னும் புரிகிறது மாதிரி தெளிவா சொல்லுவோம். என்னன்னா 5 குடையவர் 10 குடையவர் சுக்கிரனா இருக்கிறதுனால 5 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அறிவு, ஆழ்மன எண்ணங்கள், நினைக்கிற நம்மளோட ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம். அப்ப எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய இடம், அறிவு வேலை செய்யக்கூடிய இடம், அதிர்ஷ்டம் பெறக்கூடிய இடம். அப்ப அதிர்ஷ்டக்காரகன் அப்படிங்கிறவரும் தொழில் 10 குடையது. புது தொழில் யுக்திகள், தொழில வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு, புது தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனை, தொழில் சம்பந்தப்பட்ட உணர்வு, வருமானம், தொழில்ல ஒரு டைட்டில் பெறணும் அப்படிங்கிறது, அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் 3ஆம் இடத்துல ராகுவோட இப்ப சேர்ந்து உச்சம் பெற்றா என்ன நடக்குது? தொழில் சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். உச்ச பலத்துல இருக்காரு. அப்ப எந்த தொழில் செஞ்சாலும் ஜெயிப்பீங்க. வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்க தேடி போன காலம் போய் உங்களை தேடி வரும். உங்களோட முயற்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சக்சஸ், வெற்றி அப்படிங்கிறத நீங்க ஈட்ட போறீங்க. அது எப்படி ஈட்ட போறீங்க அப்படின்னா
தொழில் மூலமா பணம் பொருளாதாரம் விரிவடைய போகுது, அதிகரிக்க போகுதுன்னு அர்த்தம். அதிகரிக்க போகுது. அப்ப அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கு. இது நாள் வரை மற்றவங்களை தேடி போன காலம் போய் உங்களை தேடி வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது மாறி இருக்குது. அப்ப வருமானம் உங்களை நோக்கி வரப்போகுது. ஏற்கனவே உங்கள்கிட்ட இருந்த நேர்மை, உண்மை, உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்பதான் ஆக்டிவேட் ஆகுது. அவர்கிட்ட போனா சரியா இருக்கும், அவர் மிகச்சிறந்தவர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் உங்களுக்கு கிடைக்குது. அவரு நேர்மையா நடந்துக்குவாரு, அவர் சொல்ற விஷயம் சரியா இருக்கு, அவர் கொடுக்குற பொருள் தரமா இருக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்குது. அப்ப சுக்கிரனால இதெல்லாம் கிடைக்குது. அப்ப சுக்கிரன் இன்னொரு விஷயமும் செய்யறார். 5 தன்னோட சுய வீட்டிலேயே பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம், குருவுக்கும் பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. அப்ப அந்த பரிவர்த்தனை யோகத்தால உங்க மனசுல இருக்க ஆசைகள், எண்ணங்கள், அதிர்ஷ்டம் அனைத்துமே உங்களோட முயற்சியால் வெற்றி பெறக்கூடியது அப்படிங்கிறது சிறப்பா இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆமா, அது மட்டும் இல்லாம ஹெல்ப், ஏகப்பட்ட உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, போறவங்க, வர்றவங்கலாம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு, உங்களோட வாழ்க்கைக்கு, உங்களோட பொருளாதாரத்துக்கு, உங்களோட முன்னேற்றத்துக்கு உதவிகரமா இருக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. எப்போதும் இல்லாத அளவுக்கு தைரியம் அதிகமா வரப்போகுது. நமக்கு எப்படி வரப்போகுது? தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், எதையும் செய்யலாம், சாதிக்கலாம் அப்படிங்கிற துணிச்சல் வரப்போகுது. தொழில புது புது மாடல், புது புது யுக்திகள், உங்களோட அறிவு நுட்பம் வேலை செய்ய போகுது. இதை எப்படி செஞ்சா சக்சஸ் ஆகும், அதை எப்படி செஞ்சா சக்சஸ் ஆகும், எங்க எப்படி என்ன அப்படிங்கிறது, இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிறது மாதிரி நடக்க போகுது. எண்ணம் சொல் செயல் அப்படிங்கிறத நிறைவேற்ற போறீங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை அமைப்புகள் இந்த சுக்கிர பயிற்சியால உருவாகிருக்குது. அப்ப சாதிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக சாதிக்கலாம். அதிர்ஷ்டம் தேடி வருகிறது அப்படிங்கிறது அர்த்தமா இருக்கு. அப்ப அனைத்தையும் நீங்க பயன்படுத்தணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில பேருக்கு இந்த வேலைத்துறையில இருக்கிறவங்க, வேலைத்துறைகள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடமாற்றம், ஊர் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு நடக்கிறது. பயணத்தாள லாபம், சிறு சிறு முயற்சிகளில் வெற்றி, ஆதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப இப்ப இந்த காலகட்டத்தை எப்படி நமக்கு சாதகமா மகர ராசி அன்பர்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்கையில, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில உங்களுடைய சுய நட்சத்திரம் என்ன, லக்கணம் என்ன, தசாபுத்தி என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்க முழுமையா பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. அப்ப இந்த உங்களை சுத்தி சுத்தி தொழில், வேலை, வருமானம், பணப்புழக்கம், குடும்ப உறவுகள், ஒற்றுமை அனைத்தும் நல்லபடியா நடக்க இருக்குது. ஆனா உங்களுடைய தசாபுத்தி, பிறந்த அமைப்பு எப்படி இருக்கு, கர்மா என்ன சொல்லுது, பிறந்த அமைப்பு எப்படி இருக்குது, தசாபுத்திகள் சப்போர்ட் பண்ணுதா, இதோட ஒத்து போகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு இதற்கான முயற்சிகள் அனைத்தையும் நீங்க ஈடுபடுங்க. திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. பார்த்தீங்கன்னா இந்த குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இப்ப திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருவாரு. கலத்தரத்துல இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டுகளை சரி பண்ணிடுவாரு. ஆமா, அடுத்து பார்த்தீங்கன்னா யோகத்தை தரக்கூடியவர் ராகு பகவான் சேர்ந்து நிற்கிறார். 2 பேரும் இணைவு அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமான இணைவு. அதுலேயும் உச்சம் பெற்ற சுக்கிரன் வழி நடத்த போறாரு. அப்போ ரொம்ப அழகா இருக்குது, வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்குது, அற்புதம் நிறைந்ததாக உங்களுடைய நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருக்க போகுது. அப்ப இந்த காலகட்டத்தை எப்படி, நட்சத்திரங்கள்லாம் எப்படி இருக்கணும் பார்க்கணும். அப்ப நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உத்திராடம் நட்சத்திரம் முதல் நட்சத்திரமா இருக்கு. உத்திராடம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு தனித்து இயங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு.
எதுலையும் தலைமைத்துவம் வைக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, நினைத்தது நிறைவேறக்கூடிய வகையில இருக்கு. கமிஷன் தொழில்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. கணினி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க முன்னேற்றம் இருக்குது. அரசு ஒப்பந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு லாபம் கிடைக்குது. ஆமா, அரசு துறையில இருக்கவங்களுக்கு பாராட்டு புகழ்மலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. அடுத்து எடுத்துக்குவோம் திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லப்போம். பயணத்தால் லாபம், இடமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கலாம். அதுலேயும் திரைப்படத்துறை கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அது எந்த கலையாக இருந்தாலும் சரி, கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து பணம், நல்ல ஒரு பணம் புகழ் பணமழை பொழியக்கூடிய காலம். அடுத்து அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னா, கொஞ்சம் அவிட்ட நட்சத்திரத்துக்குன்னே சில சிறப்புகள் உண்டு. விடாப்பிடியான முயற்சியால வெற்றி பெறக்கூடியவர்கள். அதே போல எடுத்துக்கொண்ட தொழில்கள்ல பல்வேறு விதமான யுக்திகளை செயல்படுத்தக்கூடியவர்கள். தொழில் நுணுக்கம் தெரிஞ்சுதான் அவங்க தொழில் செய்வாங்க. சாதாரணமா இவங்க தொழில் செய்ய மாட்டாங்க. முன்கூட்டியே இவங்களுக்கு தொழில் நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த தொழிலே இறங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது. இறங்குனா ஜெயிச்சிருவாங்க. எந்த சூழ்நிலையும் பின்வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இல்லை. ஆனா கடந்த காலங்கள்ல இருந்த தடுமாற்றம் இல்லாம இந்த காலத்துல ரொம்ப துணிச்சலா செயல்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. சுக்கிரன் உச்சம், பரிவர்த்தனை யோகம் 5ல் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பெரும் முயற்சிக்கு சொந்தக்காரர். இப்ப நடந்திருக்க அமைப்புகள் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பு லாபத்தை தரக்கூடிய வகையில ரொம்ப நல்லா இருக்கு. அனைத்தும் ஜெயமாகும். ஆமா, இந்த பயிற்சி உங்களுக்கானது. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.